ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 50 அப்புறம் 51 இந்த ரெண்டு எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பாக்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்துக்கணும், நம்ம ஹீரோ ரிஃபைன் பண்ண பில்ஸ் எல்லாம் அந்த எல்டர் அப்புறம் ஜூலங் அப்புறம் அந்த ஹெர்ப் கலெக்டிங் எடிட்டிங் காமிச்சிருப்பான். அவனுங்கெல்லாம் அந்த பில்லை பார்த்து ஷாக் ஆயிருப்பானுங்க. நம்ம ஹீரோ இது மட்டும் இல்ல என்கிட்ட லெவல் 3 எலிக்சர் இருக்குன்னு காமிச்சிருப்பான். அப்ப அந்த எல்டர் நம்ம ஹீரோ கிட்டே அந்த ஆல்கமி ரூம் கொடுத்திருப்பான். அப்ப என் கூட நாளைக்கு குயின் ஃபேமிலி சார்பா அந்த ஏலத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் அந்த ஏலத்தால் நம்ம ஹீரோ ஒரே ஒரு பாடி டெம்பரிங் பில்ல மட்டும் காமிச்சிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப நம்ம குயின் ஃபேமிலியில இருக்க 3 பேரு அந்த குயிஃபங் தேவையில்லாம போய் அவனே அவமானப்படுறான் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் ஒரு பில் வச்சிருக்கேன்னு யார் சொன்னாங்க அப்படின்ட்டு அவன் கொண்டு வந்த பில் பாக்ஸ் எல்லாம் திறந்து காட்டுறான். பார்த்தா 3 பாக்ஸ் நிறைய பாடி டெம்பரிங் பில்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோ இதுல 100 பாடி டெம்பரிங் பில்ஸ் இருக்கு. அப்புறம் இதோட குவாலிட்டி எல்லாமே 80% மேல இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு என்னது 80% மேல இருக்க பாடி டெம்பரிங் பில்லா, அதுவும் 100 இருக்கா, இது எப்ப குயின் ஃபேமிலியால முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆவறானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரிண்ட் 100 பாடி டெம்பரிங் பில், அதோட குவாலிட்டி 80%. ஒரு நார்மலான ஃபேமிலி கிட்ட மேக்ஸிமம் 10ல இருந்து 15 பில்ஸ் தான் இருக்கும். இந்த குயின் ஃபேமிலிட்ட எப்படி 100 பில்ஸ் வந்துச்சு அப்படின்னு கடுப்பாவறான். நம்ம ஹீரோட அந்த லைப்ரரியில சர்வெண்டா சேர்ந்திருப்பானுங்கல்ல, அவனுங்க 100 பாடி டெம்பரிங் பில்லா. அப்ப இப்ப நம்ம குயின் ஃபேமிலி ரொம்பவே ரிச்சா இருக்கு, நம்ம பாஸ் ரொம்பவே சூப்பர் இல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ஏலத்துக்கு வந்த ஃபேமிலிஸ்லாம் இந்த பாடி டெம்பரிங் பில்ஸ்லாம் நம்ம ஃபேமிலிக்கு வந்துச்சுன்னா நம்மளோட ஃபேமிலி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும், இது நமக்கு தான் வேணும் அப்படின்னு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த தேர்ட் பிரின்ஸ் நான் யூ ஃபேமிலில இருந்து 2 லட்சம் கோல்டு காயின் பெட் பண்றேன், எங்க ராயல் ஃபேமிலி எதிர்த்து யாராவது பெட் பண்ணீங்களோ அப்படின்னு கேக்குறோம். அப்ப அங்க இருக்கவங்க என்னது யூ ஃபேமிலி பெட் பண்ணிருக்கா, இந்த தேர்ட் பிரின்ஸ் ராயல் ஃபேமிலியோட பவரை தப்பா யூஸ் பண்றான் அப்படின்னு எல்லாம் டென்ஷன் ஆவறானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் குயிஃபங் உங்ககிட்ட இருக்க எல்லா பில்ஸுமே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறோம். நம்ம ஹீரோவும் சரி ஓகே இந்த பாடி டெம்பரிங் பில்ஸ் எல்லாம் யூ ஃபேமிலிக்கே தந்துறான் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஹீரோ நான் இது வரைக்கும் கிரியேட் பண்ணதிலே இதுதான் லோ கிரேட் பில், இது அந்த தேர்ட் பிரின்ஸ் தலையில கட்டியாச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம ஹீரோ நான் இன்னொரு பில்லையும் ஏலத்து கூட போறேன் அப்படிங்கிறோம். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் என்னது 100 பாடி டெம்பரிங் பில் கொடுத்தோம், அந்த குயின் ஃபேமிலிட்ட இன்னும் பில்ஸ் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆவறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு ரேங்க் 3 மெடிசன் பில் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவங்க என்னது ரேங்க் 3 மெடிசன் பில் தானா, நான் கூட ஹை கிரேட் பில்ஸ் இருக்குன்னு நினைச்சேன், இந்த ரேங்க் 3 பில்லுக்கு தான் இவன் இவ்வளவு பில்டப் கொடுத்தானா அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் சாதாரணமான ரேங்க் 3 பில் நினைச்சிட்டு இருக்கானுங்க, ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த எல்டர் அந்த பாக்ஸ் திறந்ததும் அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு ஸ்பிரிட் டைகர் போய் எல்லாத்தையும் அட்டாக் பண்ற மாதிரி போகுது. அப்ப அங்க இருக்கவங்க ஷாக் ஆயிட்டு என்னது இந்த பில் இல்யூஷனை கிரியேட் பண்ணுதா, இது ரொம்பவே ரேரான மியூட்டட் பில், இது எப்படி இந்த குயின் ஃபேமிலிட்ட கிடைச்சு அப்படின்னு ஷாக் ஆவறானுங்க. அப்ப அந்த எல்டர் நார்மலான ரேங்க் 3 பில் கூட இந்த ரேங்க் 3 பில்ல கம்பேர் பண்ணவே முடியாது, இது ரொம்பவே ஹை கிரேட் பில் அப்படின்னு யோசிக்கிறான். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த எல்டர் கிட்ட சொன்னதை காட்டுறாங்க. அந்த எல்டர் குயிஃபங் மியூட்டட் பில்ஸ் இருக்குன்னு சொன்னதும் நாங்க தான் இந்த ஏலத்துல ஜெயிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறோம். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இந்த குயின் ஃபேமிலி கிட்ட ஒரு கிராண்ட் மாஸ்டர் அல்கெமிஸ்ட் இருக்கானா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அங்க இருக்க எல்லாருமே அந்த மியூட்டட் பில் என்ன விலையா இருந்தாலும் சரி அதை நாங்க கண்டிப்பா வாங்கியே தீர்வோம் அப்படின்னு எல்லாம் அடிபட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அந்த பில் எனக்கு தான் வேணும், என்னோட அப்பா தான் கிங் அப்படிங்கறத மறந்துட்டீங்களா அப்படிங்கிறான். அவனுங்களாம் அந்த பைத்தியக்கார தேர்ட் பிரின்ஸ் எல்லா டைமும் அவங்க அப்பாவோட பேரை வச்சு தப்பிச்சிட்டு இருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு டென்ஷன் ஆவறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ சரி ஓகே இந்த பில்லோட விலை 5 லட்சம் கோல்டு காயின் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அந்த குயிஃபங்க்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இந்த மாதிரி ஒரு ரேர் பில்லை எப்படி கொடுக்கறோம், இனிமே நம்ம யூ ஃபேமிலி தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு அவனோட மெய்டு கிட்ட அந்த பணத்தை கொடுங்க அப்படிங்கிறான். அப்ப அவனோட மெய்டு தேர்ட் பிரின்ஸ் கிங் கொடுத்த எல்லா கோல்டு காயினுமே தீர்ந்துருச்சு, இப்ப நம்ம கிட்ட பணம் இல்ல அப்படிங்கிறா. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னது பணம் இல்லையா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அங்க இருக்கவங்க என்னது யூ ஃபேமிலிட்ட இருக்க வேண்டிய பணம் இல்லையா அப்படின்னு சிரிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்னது பணம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ரேரான பில்லை எப்படி உங்ககிட்ட காசு இல்லாம கொடுக்க முடியும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு அந்த தேர்ட் பிரின்ஸ் டென்ஷன் ஆயிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த ஏலத்துல மொத்தமா குயின் ஃபேமிலி 7 லட்சம் கோல்டு காயினுக்கு எல்லா பில்ஸையும் வித்துருப்பானுங்க. அப்ப குயின் ஃபேமிலி சேர்ந்த 2 பேரு பிரதர் குயிஃபங் நீங்க ரொம்பவே சூப்பர் அப்படின்ட்டு வரானுங்க. அப்புறம் தேர்ட் பிரின்ஸ் போயிட்டு இருக்கான். அவன் போராடி 2 பேரு அந்த ரேரான மியூட்டட் பில் யூ ஃபேமிலிக்கு போலவே அதை வேற ஏதோ ஒரு ஃபேமிலி வாங்கிருச்சாட்டங்க அப்படின்னு சிரிச்சிட்டு போறானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அங்க வந்து டென்ஷன் ஆகி போறான். அப்புறம் அந்த எல்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து குயிஃபங் உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நம்ம குயின் ஃபேமிலி பல வருஷமா இன்னைக்கு தான் ஒரு ஏலத்துல ஜெயிச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு அந்த எல்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த எல்டர் குயிஃபங் நீ பண்ண ஹெல்ப்புக்காக நம்ம குயின் ஃபேமிலி கண்டிப்பா உன்னை ரிவார்ட் பண்ணுவாங்க, ஆனா அதுல உனக்கு ஆபத்தும் இருக்கு, நீ ரொம்பவே பிரில்லியண்டா இருக்க, அதனால நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படிங்கிறாரு. உன்னோட ஐடென்டிட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும், அது இல்லாம இப்ப அந்த வைல்ட்னஸ் ஸ்டைலும் வரப்போகுது, நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ ஆமா நான் கவனமா தான் இருக்கணும், இந்த தேர்ட் பிரின்ஸ் கூட எனக்கு பிரச்சனை கொடுப்போம், இவங்கிட்ட லெவல் 5 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு டீமே இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பாய் ஃபேமிலில இருந்து பாய்லிங் அப்படிங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க, இவன் லெவல் 6 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கான். அப்புறம் நேனாங் ஃபேமிலில இருந்து கியோ குயின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணு அங்க யாரைய பார்த்து இவனோட மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, இவன் வந்ததை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறா. அவ பார்த்தது இவனை தான், இவன் C2 ஃபேமிலியை சேர்ந்தவன், இவனோட பேரு சியூஜு, இவன் ஒரு அசாசின். அப்ப அந்த எல்டர் குயிஃபங் இந்த 3 ஃபேமிலியில இருக்கவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, இவங்க கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் எல்டர் இந்த 3 ஃபேமிலியில இருக்கவங்க தான் ரொம்பவே ஆபத்தானவங்கன்னு சொல்றாரு, ஆனா அந்த தேர்ட் பிரின்ஸ் தான் எனக்கு பிரச்சனையா வரணும்னு தோணுது அப்படிங்கிறான். என்னோட பாஸ்ட் லைஃப்லயே அந்த தேர்ட் பிரின்ஸோட கல்டிவேஷன் டெக்னிக் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு, அதனால அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்ட்டு
அப்புறம் நம்ம ஹீரோ அப்புறம் அந்த வைல்ட்னஸ் ஸ்டைலுக்கு முன்னாடி நான் என்னோட கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். அப்புறம் 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க குயின் ஃபேமிலியோட கிரேட் கிராண்ட் மதருக்கு இன்னைக்கு பர்த்டே. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு இந்த 4 பவர்ஃபுல் ஃபேமிலிஸுமே வந்திருக்காங்க. அப்புறம் அந்த 4 ஃபேமிலியுமே நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ரேரா இருக்கு அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர் எல்லாத்துக்கும் தேங்க்யூ இந்த வயசான கிளவியை பார்க்கறதுக்கு வந்ததுக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த லின் சியான்யூ வரா, அவ குயின் ஃபேமிலில இருந்து யாருமே கிஃப்ட்ஸ் கொடுக்கலையான்னு கேக்குறா. அந்த ஹெல்ப் கலெக்டிங்கும் ஜூலாங்கும் இந்த சியான்யூ என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசும் அப்படின்னு டென்ஷன் வரானுங்க. அப்ப அந்த சியான்யூ இந்த குயின் ஃபேமிலியை இன்னைக்கு எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ நான் பாடி டெம்பரிங் பீல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இதோட குவாலிட்டி 90% மேல இருக்கு. கிராண்ட் மதர் இந்த கிஃப்ட்டை ஏத்துக்காங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கணுங்களா என்னது பாடி டெம்பரிங் பில்லோட குவாலிட்டி 90% மேல இருக்கா. இது ரொம்பவே ரேரான பில். இதோட ஒர்த் எப்படி 50,000 கோல்டு காயினுக்கு மேல இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆவறானுங்க. அப்ப அந்த சியோயான் இந்த பாடி டெம்பரிங் பில் கொஞ்சம் ரேர் தான், ஆனா நான் 3 லட்சம் கோல்டு காயினுக்கு ஒருத்தான கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறா. அப்ப அந்த ஹெல்ப் கலெக்டிங் ஹெட்டும் ஜூலாங்கும் இந்த யூ ஃபேமிலியே நமக்கு தேவலாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஃபேமிலியை அந்த காம்படிஷன்ல சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ சியோயான் நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.